நாம் ஒரு உயிர் மனித பிறவி எடுக்கக்கூடிய பக்குவம் வருகிற பொழுது அந்த உயிரை மனிதனுடைய உடம்புக்குள்ள கொண்டு வைக்கிறார். அந்த பகுதியை காட்டுகிறார். நாட்டுகின்ற எப்பிறப்பும், நாட்டுகின்ற எப்பிறப்பும், அதாவது முன்னால நூல்கள்ல கூறப்பெற்ற 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதங்கள், அது நாட்டுகின்ற எப்பிறப்புன்னார். நாட்டு என்பது முன் ஞான நூல்கள்ல உயிர்களுக்கு 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 பிறப்பு வகைகள், அவையெல்லாம் நாட்டுகின்ற எப்பிறப்பும் அவையெல்லாம் முச்சை இருவினையால் நிச்சயத்து. நாம முற்பிறப்புகள்ல செய்த வினைக்கு ஏற்ப இறைவன் இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தில் உறுதி செய்து, நிச்சயத்தின உறுதி செய்து, பொற்புடைய தந்தை தாய் போகத்துள், அழகுடைய தந்தையும் தாயும் ஆணும் பெண்ணும் அவர்கள் போகம், போகம் என்பது தனக்குள்ள உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வேகம், விருப்பம் தீரும் வண்ணம் உடலுறவு கொள்ளுவார்கள். அப்படி உடலுறவு கொள்ளுகிற காலத்துல அந்த பெற்றோர்களுக்கு மக்கட்பேறு பெறக்கூடிய ஒரு வினை உண்டா இல்லையா என்பதை ஆராய்ந்து ஒரு உயிரை கற்பமாய் புல்லின் பனி போல் புகும் திவிலைக்கு உட்படுங்கால், தாயுடைய கற்பத்துல தந்தையினுடைய வயிற்றில இருந்து புல்லின் நுனியில் தங்கிய பனித்துளி போன்ற அந்த சுக்கிலம் ஆணும் பெண்ணும் சேருகிற பொழுது ஏற்படுகிற போகத்துல அந்த சுக்கிலத்தை ஆண் உடம்பிலிருந்து விடும்படியாக செய்வார். கற்பமாய் புல்லின் பனி போல் புகுத்தி வலை உட்படுங்கால், அப்படி அது விடுகிற பொழுது அதற்குள் அந்த உயிரை அதற்குள்ள அந்த சுக்குலத்துல அடக்கி விங்கில் விந்து சுக்கிலம் விடுகிற பொழுது அந்த தாயினுடைய கருப்பையில் உள்ள பெண் விந்துவுடன் சுரோனிதம் அதற்குள்ள கலக்கச் செய்து புகுத்தி வலை உட்படுங்கால், எல்லைப்படா உதுரத்து ஈண்டிய தீ, அளவில்லாமல் இருக்கிற வயிற்று தீ அந்த உயிரணுவை பற்றச் செய்யாமலும் பல்வகையால் கிளந்து அனாதி உயிர் தம்பசியால் எங்கேனும் எடுக்குமென அந்த வயிற்றுக்குள்ள பல வகையாக கிடந்த அனாதி உயிர்களாகிய புழுக்கள் தங்களுடைய பசியினால தந்தை வயிற்றிலே இருந்து வந்தக்கூடிய அந்த கருவை ஏதேனும் ஒரு வழியில பசியின் மிகுதியால் எடுத்து சாப்பிடாம இருக்கிற வகையில் எல்லைப்படா உதிரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிளந்து அனாதி உயிர் தம்பால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்து, அதாவது வெங்கும்பி காயம், இந்த வயிறு இருக்கிறதே அது கும்பிபாக நரம்பு, கும்பிபாக நரகம்னு சொல்லுவாங்க. நரகம் என்பது நரகம் என்றும் மாநரகம் என்றும் ராசத நரகம் என்றும் நரகம் நரகம் என்றும் மாநரகம் என்றும் ராசத நரகம் என்றும் நரகம் நரகம் என்றும் மாநரகம் என்றும் ராசத நரகம் என்றும் மாநரக ராசதகம் என்றும் 4ஆக பிரிப்பார்கள் நம்முடைய நூல்கள்ல. அதுல ஒன்றொன்றும் 8 தன்மை உடையன. நரகத்துல 8 பிரிவு, மாநரகத்துல 8 பிரிவு, ராசத நரகத்துல 8 பிரிவு.
மாநரக ராசத்துல 8 பிரிவு. அப்ப என்னாச்சு பாருங்க, 8 8 8 8 4 8 32. அதுல ஒரு நரகம் வெங்கும்பி நரகம். நரகத்துல 32ல 1 வெங்கும்பிவாய நரகம். அந்த கருக்குழியில காத்திருந்தும் இறைவன் அந்த வெங்கும்பிவாக நரம் போன்ற கருப்பைக்குள்ள சில காலம் அந்த உயிரை தங்க வைத்திருப்பான். இறைவனும் அங்கே காத்திருப்பான். நாம கருத்தரிக்கிற பொழுது அம்மாவுடைய கருப்பைக்குள்ள இறைவன் இருப்பான், அங்க காத்திருப்பான். பிறகு காமியத்துக்கு ஏய கை கால் முதலாய எவ்வுறுப்பும். காமியம்னா விருப்பம். விருப்பம் என்பது வினைக்கேற்ப வரும். இப்ப வினைக்கு ஏற்ப கை கால் முதலிய எல்லா உறுப்புகளையும் வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்து காமியத்துக்கு ஏய கை கால் முதலிய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி. ஆக நம்ம வினைக்கு ஏற்ப அவற்றை அனுமதிக்களிப்பதற்கு ஏற்ப குற்றமில்லாமல் அந்த கைகால் முதலிய எல்லா உறுப்புகளையும் அமைத்து அது அழகுபுற உடம்பா இருக்கலாம். இப்ப கண்ணம் செஞ்சா எலும்பு இது போல கட்டியான பகுதி, தோல் செஞ்சா இங்க ஒரு ஜாயிண்ட், முழங்கை அங்க ஒரு ஜாயிண்ட், மணிக்கட்டு ஒரு ஜாயிண்ட், இந்த விரல்ல 3 ஜாயிண்ட். அதுக்கு வேண்டிய முறையில அங்கங்க வைக்கிறது. வெளியே ஒரு பீஸ் எடுத்து வெட்டி வச்சீங்கன்னா, ஏதாவது செஞ்சீங்கன்னா எச்சா இருந்தா வெட்டி போடலாம், பத்திலாம் வாங்கலாம். நம்ம உடம்புல எலும்பு பத்தலைன்னு எங்க வாங்குறது? நரம்பு பத்தலைன்னு எங்க வாங்குறது? சத பத்தலைன்னு எங்க வாங்குறது? நாம சாப்பிடுகிற சாப்பாட்டை வைத்து கொண்டே அம்மாவுடைய கருப்பைக்குள்ள சுவாமி மனித உடம்பை உருவாக்குகிறார். அதை எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து அந்தந்த வினைக்கு ஏற்ப எந்த விதமான குற்றமில்லாமல் அமைத்து அழகு பொருந்த உடம்பை ஆக்குகிறார். ஒவ்வொருவருடைய உடம்பும் ஒரு வகையில் அழகுதான். நீங்க கண்ணாடி முன்னால நின்று பாருங்க, ஒவ்வொருவருடைய உடம்பும் ஒரு வகையான அழகாக இருக்கும். அப்படி அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ப அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப உடம்ப அமைத்து கொடுப்பான். ஆசரவே செய்து பிறகு திருத்தி கொஞ்சம் கொஞ்சம் அந்த கை கால் நீளமா இருந்தாலோ எச்சா இருந்தாலோ ஒழுங்குபடுத்தி பின்பு உடம்பும் எல்லாவற்றையும் தயார் செய்து விடுவான். தயார் செய்த பிறகு யோகிருத்தி அந்த உடலை எடுத்து நேரா யோகத்துக்குள் இருத்தி. யோகம்னா கை காலு தலை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து அப்படியே ஒரு குழந்தை போல அந்த வடிவம். அது பாத்தீங்கன்னா கை இப்படி இருக்கும், கால உடம்போட ஒட்டி இருக்கும். அப்படி கை ஒட்டிய நிலையில அந்த குழந்தை இப்படி வளைவா இருக்கும். அந்த முறையில யோகிருத்தி பிறகு முன்புக்க ஐய வழி கொண்டு. ஆமா, முன்புக்க ஐய வழி. ஐயன சிறியன் என்ன பொருள்? அதாவது நம்முடைய உயிர் ஆணுடைய உடம்புல இருந்து விந்துவாக போச்சு. போகிற பொழுது சிறிய வழியா இருந்தது. அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிற அந்த உடம்பு, அது கருவாய். அதை என்ன பண்ணார்? பெரிய வழி ஆக்கினார். போகும்போது சின்ன பொருளா உள்ள போச்சு, வெளியில வரும்போது குழந்தை வழி வரணும் இல்ல, அதுக்காக இந்த குழந்தையை வரக்கூடிய வாய் என்ன பண்ணார்? கருவாய பெரிய வழியாக செய்து அதன் பிறகு ஐய வழியை கொண்டு அணைகின்ற
அப்படி முன் போற போது சிறிய வழியாய் இருந்து அது வெளியில வர்ற பொழுது பெரிய வழியாக்கி அது ஏதாவது இடர்பாடுகளால அந்த உயிர் உடம்ப விட்டு இறந்து போகாமல் அந்த உயிருக்குயிராக இருந்து மெதுவாக வெளியே கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரக்கூடிய பொய்யாத வல்லபமே போற்றி. வல்லபம்னா ஆற்றல். அப்படி பொய்க்காத ஆற்றல் எம்மை காப்பதாக. இறைவன்தான் ஒவ்வொரு உயிருக்கும் உடம்பு முதலியவைகளை கொடுத்து எப்படி உயிரோடு கூடிய நிலையில உயிர் உடம்போடு கூடிய நிலையில அம்மா வயிற்றுல இருந்து எப்படி இறைவன் பிறக்க வைத்திருக்கிறார். அப்படி பிறக்க வைத்த கருணை ஆற்றல் எம்மை காப்பதாக என்று 4வது போற்றி சிறந்த பகுதி. அதுல 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு. நால் வகை தோற்றம் ஊழ்வன பரப்பன இல்ல. 4 வகை தோன்றுவது முட்டையில் தோன்றுவன, வெய்யர்வையில் தோன்றுவன, உலையில் தோன்றுவன, கருவில் தோன்றுவன. இனி இங்க சொல்லுகிற பொழுது வெவ்வேறு படைத்தும்னார். ஊர்வன, மானுடம், நீர்வாழ்வ, பறவ, நாட்கால் விலங்கு, தேவர், தாவரங்கள், இப்படி 84 வகை. அது ஒரு வெண்பாவில பழம்பாடல்ல ஊர்வ 11ஆம் 9 மானுடம், நீர், பறவை, நாட்காலோர் 10, சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்தமல் சீர் தாவரம் 4 இப்படி உயிர்கள் நமக்கு பிறப்பை பெறுகின்றன. அதுல மனித உடம்பை வைத்துக் கொண்டு அந்த மனித உடம்புல எந்த முறையில உயிர் அப்படி உள்ள போகுது, உடம்ப பெறுது, வினைக்கு ஏற்ப உடம்பாகுது, மீண்டும் அதுக்கு தக்கவாறு அந்த உயிர் பிறப்பை எடுக்கிறது. அப்படி பிறக்க செய்யக்கூடிய வல்லமை, பிறக்க செய்யக்கூடிய வல்லமை, அது நல்லா சொன்னார். பொய்க்காத ஆற்றல்னார். பொய்யாத வல்லபம், பொய்யாத வல்லபம், அந்த வல்லபமே போற்றி என்று காட்டினார். ரொம்ப அருமையான பகுதி. நரகம் மொத்தம் நிறைய நரகங்கள். அதுல ஒன்று கும்பிவாக நரகம். அது உயிரை கொன்று தின்பவர்களை வருத்துதலை போல கொடுமையாக துன்புறுத்துகிற நரகம் என்று அதற்கு பெயர். இனி 5வது போற்றி. அந்த குழந்தை தாய் வயிற்றுல இருந்து பிறந்து இந்த உலகத்துக்கு வருகிறது. வந்தவுடனே என்ன நடைபெறுகிறது என்பதை பற்றி 5வது போற்றி சொல்லுகிறார். அம்மாயக்கால் தான் மறைப்ப. இப்படி தாய் வயிற்ற விட்டு நீங்கி இந்த நில உலகத்துல குழந்தை பிறக்கும். அந்த பிறந்த உடனே இந்த உடலுக்கு காரணமாக இருக்கிறது மாயை. உடம்பு எதிர தோன்றுகிறது? மாயை. அப்ப மாயின் காரியமா கிடைத்தது இந்த உடம்பு. அந்த மாயையாகிய பெரிய சூறை காற்று போல மாயை நம்மை வந்து தாக்கும். அப்படி வந்து தாக்கின உடனே நல்ல அறிவு ஒளிந்து, அப்போ மாயக்கால் தான் மறைப்ப. அந்த மாயையாகிய அந்த நிலை வந்து மறைப்ப. எப்படி மறைத்தது? நல்ல அறிவு ஒளிந்து. நல்லறிவு
ஒளிந்து. அப்ப தாயின் கருவிலை இருந்த பொழுது இந்த பிறவி துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைந்திருக்கக்கூடிய நல்லறிவையும் மறந்து, நல்லறிவையும் மறந்து, ஆமா, நல்ல அறிவு கொழுந்து நன்கு தீது ஒல்லையுறா. அப்படி உடலோடு சேர்ந்திருக்கிற பொழுது உயிருக்கு நல்வினை தீவினை அந்நன்கு தீது அந்த வினைகளின் பயன்கள் விரைவில் வந்து உடம்புல இருந்து அந்த பயன் தரக்கூடிய அந்த காலத்தில் சுவாமி குழந்தை பிறந்துருச்சா என்ன பண்ணுகிறார்? அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து எல்லா உயிர்களுக்கும் அந்த பசி ஏற்படுகிற வகையில குழந்தை பிறந்த உடனே குழந்தை அழுகும். வயிற்றுல இருக்கிறவங்க அழுகாது, பிறந்த உடனே அழுகும். அப்படி அந்த அழுகையை இறைவன் அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து நாம கதறுமாறு அருள் செய்வான். அந்த அம்மா காலந்தன்னில் பசி அறிவித்து அழுவித்து அந்த குழந்தை அழுகும். உடனே அப்ப குழந்தை அழுக செய்கிறவர் யாரு? இறைவன். வினைக்கு ஏற்ப உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை. உக்கு ஆவிசோர தாய் உள்நடுங்கி அந்த குழந்தையை பெற்ற பொழுது உண்டான வருத்தத்தை எல்லாம் மறந்து அந்த தாய் தனக்கு உயிர் போவது போல என் தங்கமே என எடுப்பாளா. பெற்ற பொழுது இருந்த வருத்தத்தை மறந்து உக்கு ஆவிசோர தாய் உள்நடுங்கி குழந்தை அழுகுதே என்று அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது உண்டான வருத்தத்தையும் மறந்து அந்த தாய் ஆவிசோர தன்னுடைய உயிர் சோகப்பட மிகவும் நடுங்கி மிக்கு ஓங்கும் சிந்தை உருக. ஆமா, அந்த குழந்தையின் மேல மிகுந்து வரக்கூடிய அன்பால் அந்த தாய் குழந்தை அழுகிறது என்று மனம் இறங்கி பிறகு முலையுருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்ப உடனே அந்த குழந்தை பெற்ற பச்சோடம்பில் இருந்து ரத்தம் சிவப்பு ரத்தம் இருக்கிறதே, ரத்தம் அந்த சிவப்பு மாறி வெண்ணிற அமுதமாக கொங்கையிலே வரும். ஆமா, சிந்தை உருக முலை உருகும் தீஞ்சுவைப்பால் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் மேல அன்பின் காரணமா அந்த உடம்புல இருக்கிற பெண் உடம்புல இருக்கிற ரத்தம் அப்படியே பாலா அமுதமா கொங்கையில் வந்து அந்த பால் சுரக்கும். அது தீஞ்சுவைப்பால்னார், நல்ல இனிய சுவைப்பால். அந்த சுவைப்பால அம்மா அப்படி கொடுப்பாங்க. குழந்தை வாய்க்கு தெரியாது, கைய ரெண்டையும் இப்படி தூக்கி குழந்தைய நல்லா பிடிச்சு அந்த நலபாரத்தை பால் வருகிற பதிய குழந்தை வாயில வச்சு அம்மா குடிக்க செய்வாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த காம்பு பட்ட உடனே அது வாயை மெல்லபடி அசைக்கும், அசைச்சா பால் வரும். அப்பொழுது வந்து மடுப்ப கண்டு அந்த குழந்தை தனபாரத்தை வாயில வைத்து குடித்து அப்படியே அந்த குழந்தை முகம் மலரும். அழுதுட்டு இருக்கிற குழந்தை என்ன செய்யும்? அப்படியே முகம் மலர்ந்து பார்க்கும். அப்ப வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப. பாலை குடித்து அந்த குழந்தையினுடைய முகம் மகிழ்வதை பார்த்து தாய்
மகிழ்வோடு வாழ்ந்திருக்க செய்வாள். அந்த தாய் மகிழ்வோடு வாழ்ந்திருப்பாள். அப்படி அந்த குழந்தை முன்ன பின்ன பார்த்ததில்லை, அம்மா குழந்தைய பார்த்ததில்லை. ஆனால் குழந்தை மேல அம்மாவுக்கு கொள்ள பிரியம், குழந்தைக்கு அம்மா மேல பிரியம். இப்படி பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலித்தே. பந்தித்த பாச பெருங்கயிறு, மக்கட்பேறு என்று சொல்லக்கூடிய ஆசையாகிய பெரிய கயிற்றால் கட்டி எல்லா உயிர்களுக்கும் பல்லுயிருக்கும் பாலிக்க அந்த குழந்தைய வளர்க்குகிற முறையில தாய் குழந்தைய அன்பாக வளர்ப்பாள். அப்படி தாய் குழந்தைய வளர்ப்பதற்கு அன்பை வைத்தருளிய நேசம், நேசம் அன்பு, அந்த அன்பை வைத்த நெறி போற்றி அந்த நெல்ல நெறிமுறை எம்மை காப்பதாக என்று அருமையா நமக்கு காட்டுகிறார். எனவே மாயையிலே இருந்து வந்த உடம்பு மாயேயம் இல்லையா? மாயிலிருந்து வந்த மரபு அந்த மாயேயம் ஆக இறைவனே இந்த உயிரை அம்மா வயிற்றுல போக வச்சு உடம்பு கொடுத்து இறைவனே குழந்தையை அலச்செய்கிறான். அந்த அலச்செய்கிறான் என்பதை எங்க காட்டினார்? பசியை அறிவித்து அழுவித்துனார். சாமியை அழுக வைக்கிறார் பாருங்க, அழுவித்து அப்படி செய்கிறார். அப்படி இறைவன் உயிர் தாயையாகி வளர்க்கிறான். அவன் நினைந்தூட்டும் தாயினும் சால கருணையுடையவன். ஆம், தாய் சேய் என்ற பாசத்தால் இறைவன் கட்டியுள்ளார். அப்ப தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற பாச தொடர்பை கூட சாத்திரத்துல சிந்தித்தது எவ்வளவு உயர்வான சிந்தனை என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த முறையில நேசத்தை வைத்த நெறி போற்றி என்று 5வது போற்றியை நிறைவு செய்வோம் என்று சொல்லி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.